சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. துணை ஜனாதிபதியாக ஓ பன்னீர்செல்வத்தின் பெயர் பரிசீலனை செய்யப்படுகிறதா? பாஜக வேறு வழி கிடையாது, ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை அவர்கள் ஒரு தமிழனை துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்க வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மிக சிறப்பாக தமிழகத்தில் பாஜகவின் நிலை ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணி வலுப்பெற்றிருந்தாலும் அதிமுகவில் உட்கட்சி மோதல் வெற்றியடைவதற்கு தடையாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்ட அண்ணாமலை அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பெயரை துணை ஜனாதிபதிக்கு பரிசீலனை செய்யலாம், அவர் அதற்கு தகுதியானவர்தான் என்பதற்கேற்ப தற்பொழுது கூறியுள்ளார். அமித்ஷா அவர்களிடம் இதை பற்றி நான் பேச உள்ளேன் என்றும், இதற்கு அமித்ஷா அவர்களும் மூத்த பாஜக நிர்வாகிகளும் சம்மதம் தெரிவித்து விட்டால் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்கலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் இதை கூறியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் இருக்கக்கூடிய மோதல் அதிகமாகிவிட்டதன் காரணமாக அதிமுகவில் ஓட்டுக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனி கட்சியை ஆரம்பித்து தனி கூட்டணியை ஏற்படுத்தினால் நிச்சயம் அது அதிமுகவின் கூட்டணியை தான் பாதிக்கும் என்பதை மனதில் வைத்து கொண்டுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த பதவியை பெற்று கொடுத்து விட்டால் நிச்சயம் அவர் அதிமுகவிலிருந்து விலகி விடுவார். அதிமுகவின் தொண்டர்களும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் என்ற நோக்கத்துடன் அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான நபரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை ஜனாதிபதிக்கு தகுதியானவரா என்பதை உங்களது கருத்துக்களையும், அண்ணாமலைக்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் இருக்கக்கூடிய நட்பு நாம் அனைவரும் அறியோம். ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக அண்ணாமலை கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.